ஹலோ கைஸ், 2070 டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட மேக்ஸ் ரிலேட்டான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏ பி எனும் இருவர் ஒரே தூரத்தை 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்து செல்கிறார்கள். பியை விட 30 நிமிடங்கள் அதிகம் ஏ எடுத்துக்கொள்கிறார் எனில் அவர் கடந்து சென்ற தூரம் என்ன? ஏ பின்னு ரெண்டு பேர், இவங்க ரெண்டு பேர் என்ன ஸ்பீடில் போகிறாங்க? 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க. பியை விட ஏ 30 நிமிடங்கள் அதிகம் எடுத்துக்கொள்கிறார். அப்போ பி எடுத்துக்கொள்ளும் கால அளவை நம்ம டீன்னு வச்சுக்கலாம். ஏ வந்து பியை விட 30 நிமிடங்கள். இப்போ எல்லாமே மணி நேரங்கள்ல இருக்கு. ஸோ அதனால நம்ம 30 நிமிஷத்தை மணி நேரத்துக்கு மாத்தினா அரை மணி நேரமா? அரை மணி நேரம். ஸோ அப்போ டீயை விட 30 நிமிடங்கள் பியை விட ஏ வந்து அரை மணி நிமிடங்கள் அதிகமாக எடுத்துக்கிறாரு. அப்போ பி டீனா இப்போ ஏ வந்து என்னென்ன இருக்குன்னா டி பிளஸ் 1/2. நம்மளுக்கு ஸ்பீடு தெரியுது, டைம் தெரியுது. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அவர் கடந்து சென்று தூரம் கேட்டிருக்காங்க. தூரம் தான் கேட்டிருக்காங்க. தூரம் ஃபார்முலா என்னன்னா ஸ்பீடு இன்ட்டு டைம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே அளவு தூரத்தை தான் கடக்குறாங்க. ஸோ அப்போ இவங்க அப்போ ஏ மற்றும் கடந்த தூரம் வந்து என்னன்னா ஸ்பீடு வந்து 10, அவர் கடந்து சென்ற தூரம் வந்து டி பிளஸ் 1/2. அப்போ ஏ கடந்து வந்த தூரம் எவ்வளோ? 10 இன்ட்டு டி பிளஸ் 1/2. ஏ கடந்த தூரம் பி கடந்த தூரம் ஒரே தானே, அப்போ ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்போ பி கடந்த தூரம் வந்து என்ன? அவரோட ஸ்பீடு 15, அவர் கடந்து வந்த நேரம் வந்து டி. ஸோ இப்போ இந்த டீயை உள்ள மல்டிப்ளை பண்ணா 2t பிளஸ் 1 டிவைடட் பை 2 ஆயிருமா? இங்கே இன்ட்டு 10 இருக்கு. இது ரெண்டையும் அடிச்சா 5. இப்போ அந்த 5 உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. இங்கே ஈக்குவல் டு இப்போ 10 15t இருக்கும். உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணா 10t plus 5 is equal to 15t. நம்மளுக்கு தேவை டி தான். டி எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சுட்டு இந்த 10t எங்கிட்டு கொண்டு வந்துருங்க. இப்போ 15 இந்த ப்ளஸ் 10t அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 10t ஆயிரும். இப்போ 15 மைனஸ் 10t இஸ் ஈக்குவல் டு 5. அது அப்படியே இருக்கட்டும். கழிச்சா 5t இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ டீயோட வேல்யூ இந்த 5 கேன்சல். அப்போ டீயோட வேல்யூ 1. அப்போ பி இப்போ நம்மளுக்கு கால அளவு கிடைச்சது 1 மணி நேரம். நம்மளுக்கு தேவை டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் கடற்கரை டிஸ்டன்ஸு சேம் தான். ஸோ அப்போ இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு டீயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வச்சு நம்ம பி எடுத்துக்கோம். இப்போ பி கடந்து வந்த தூரம் எவ்வளோ? 15 இன்ட்டு டி. டி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 மணி நேரம். அப்போ 15 இன்ட்டு 1 15 கிலோமீட்டர். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Next question, 5x cube plus 2x square minus 6x plus 12 x plus 2 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி எது? Remainder when the polynomial 5x cube plus 2x square minus 6x plus 12 divided by x plus 2 square. அதாவது ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. அது x plus 2 ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ரிமைண்டர் தியரம்னு ஒரு தியரம் இருக்கு. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ஒரு பாலினாமினல் ஈக்குவேஷன் கொடுத்து அதை எக்ஸோட வேல்யூ சம்திங்கால டிவைட் பண்ணால் எவ்வளோ ஆன்சர் வேணும்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதில் இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணால் அதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மீதி. அதாவது இங்கே எக்ஸோட இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்கா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2. இப்போ இந்த -2வை இந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணா அதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் நம்மளோட ஒர்க்கு கிடைக்கும் மீதி. இது எஃப் ஆஃப் எக்ஸ், இதுல எஃப் ஆஃப் -2 கண்டுபிடிக்கும். இதே நீங்க எக்ஸ் பிளஸ் 4 கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் பிளஸ் 4 ஆல் ஒர்க்கு கிடைக்கும் மீதின்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ எக்ஸ் பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -4. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக -4 சப்ஸ்டிட் பண்ணும். இதே இங்கே எக்ஸ் -2 கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் -2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2. இந்த 2வை இந்த எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸை பொறுத்து நம்ம வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி அந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த கிடைச்சிருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா அதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ எக்ஸ் இங்க இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக நம்ம -2 சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ 5 இன்ட்டு -2 ஹோல் கியூப் plus 2 into -2 whole square
6 into minus 2 plus 12. அப்போ 2 கியூப் பண்ணா 8, மைனஸ் கியூப் பண்ணா மைனஸ் தான், இப்போ மைனஸ் வந்துடும். I 8 40 பிளஸ் 2 ஸ்கொயர் பண்ணா 4, மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ்ன்னு ஆயிரும். அப்போ இங்கே 4 இருக்கும், இங்கே 2 இருக்கு, 4 2 8, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு ஆயிரும். 6 2 12 பிளஸ் 12, 12 பிளஸ் 12 24, 24 பிளஸ் 8 32. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா மைனஸ் 40 பிளஸ் 32. அப்போ 40ல் 32 போச்சுன்னா 8, இங்கே முன்னாடி மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ் 8. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி மைனஸ் 8 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு செவ்வகத்தின் நீளம் 3 சென்டிமீட்டர் அதிகரிக்கப்பட்டு அகலம் 3 சென்டிமீட்டர் குறைக்கப்பட்டால் பரப்பளவானது 18 சென்டிமீட்டர் குறைந்து விடுகிறது. 1 சென்டிமீட்டர் அளவு குறைக்கப்பட்டு அகலத்தில் 2 சென்டிமீட்டர் அதிகரிக்கப்பட்டால் பரப்பளவானது 12 சென்டிமீட்டர் அதிகரித்து விடும் எனில் செவ்வகத்தின் நீளம் அகலம் முறையை காண்க. ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க, அதுல நீள அகலத்தை சேஞ்ச் பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்குது, முன்னாடி இந்த வேல்யூ விட குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 1 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணி 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர் குறைச்சி 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணா 14 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீள அகல முறை கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா LB நீளத்தை 3 சென்டிமீட்டர் அதிகரிச்சு அகலத்தை 3 சென்டிமீட்டர் குறைச்சா 18 சென்டிமீட்டர் குறையுது. அதே இது 1 சென்டிமீட்டர் குறைச்சி 2 சென்டிமீட்டரை இன்க்ரீஸ் பண்ண அகலத்துல பரப்பளவு 14 சென்டிமீட்டர் அதிகரிக்குது. இப்போ நீள அகலம் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு செவ்வகத்தோட இது பரப்பளவு ஃபார்முலா தெரியும், L into B. ஸோ இதுல நம்ம இதை வந்து ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணி இந்த 2 ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணி ஃபர்ஸ்ட் எல் கண்டுபிடிச்சு அப்புறம் இந்த எல்ல வந்து பிஏ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணி பிஏ கண்டுபிடிக்கலாம். ஆனா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஈஸியா போறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இது எல்லா, இது நீள அகல முறை தானே, ஆப்ஷன்ஸ் மெத்தட்ல போறான். இது எல், இது பி. ஸோ இந்த 2 வேல்யூஸை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணி நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குதான்னு பார்ப்போம். அதாவது இந்த எல்லுல 3 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணா 16ன்னு கிடைக்கும். இது ஆக்சுவலா எல் இன்ட்டு பி. இதோட பரப்பளவு என்னன்னா 13 × 10 130. இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் இனிஷியல் பரப்பளவு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீளத்துல 3 சென்டிமீட்டர் அதிகரிக்க சொல்லியிருக்காங்க 16, அகலத்துல 3 சென்டிமீட்டர் குறைக்க சொல்லியிருக்காங்க. அப்ப 10ல் 7 இது அகலம், 10ல் 7 போச்சுன்னா 10ல் 3 போச்சுன்னா 7. இப்போ 16 7 42, மிச்சம் 4, 1 7 112, ரெண்டையும் கழிச்சா 18. அப்போ நீளத்துல 3 சென்டிமீட்டர் அதிகரிச்சு அகலத்துல 3 சென்டிமீட்டர் குறைச்சா நம்மளுக்கு 112 கிடைக்குது. இது வந்து முன்னாடி இருந்த பரப்பளவை விட 18 குறைவு. ஸோ அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நம்மளோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இதை வெரிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, 2வது கண்டிஷனை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீளத்தில் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்குது. நீளம் வந்து எவ்வளோ 13, 13ல் 1 குறைக்கப்படுது. 1 குறைக்கப்பட்டுச்சுன்னா 12 இன்ட்டு அகலத்துல 2 சென்டிமீட்டர் அதிகரிக்கப்படுது. அகலம் 10, 10ல் 2 கூட்டினா 12, மிச்சம் 144. இப்போ 144ல் 130, ஏன்னா இனிஷியலா கண்டுபிடிச்சிருக்கிற பரப்புல வந்து 130 கழிச்சா 14. ஸோ நீளத்துல 1 சென்டிமீட்டர் குறைச்சி அகலத்துல 2 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணா 14 இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்ட். அப்போ நம்மளோட 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணது ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். மற்ற ஆப்ஷன் சப்ஜெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டிஷனை, இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. நம்ம நேரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்குன்னா ரைட். இதுவே லாஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம 3 ஆப்ஷனையும் போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கனசதுரத்தின் பக்கம் 50% உயர்த்தப்பட்டால் மொத்த புறப்பரப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பின் சதவீதம் என்ன? ஒரு கனசதுரம் இருக்கு, இதான் ஒரு கனசதுரம். இதோட பக்கம் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம பக்கத்தை ஏன்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு கனசதுரத்தோட பக்கம் ஏன்னா அதோட மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா வந்து என்னன்னா 6a².
இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ வந்து 50% இன்க்ரீஸ் ஆனால் மொத்த புறப்பரப்புல எவ்வளோ அதிகரிப்பின் சதவீதம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஏ வந்து ஒரு வேல்யூவா நம்மளா எடுத்துக்கிறோம். இப்போ ஏ வந்து ஒரு 10 மீட்டர்னு எடுத்துக்கிறோம். 10 மீட்டர்னு எடுத்துக்கிட்டா இது வந்து 50% உயர்த்தப்படுது. அப்போ இதுல 10ல் 50% எவ்வளோ 5. இது வந்து எவ்வளவு உயர்த்தப்படுதுன்னா அப்போ 10 + 5 15. அப்போ 10ன்ற பக்க அளவு வந்து 50% இன்க்ரீஸ்னால அது 15ன்னு ஆயிருது. அப்போ அதோட இனிஷியலா இருக்கும்போது அதோட மொத்த புறப்பரப்பு எவ்வளோன்னு தெரியும். அப்போ ஏ வந்து 10னா புறப்பரப்பு ஃபார்முலா 6a². 6a²னா 6 × 10 ஸ்கொயர் பண்ணா 100 எவ்வளோ 600. இது வந்து இனிஷியலா இருக்கும்போது அதோட புறப்பரப்பு. இப்போ வந்து அது 50% உயர்த்தப்பட்டிருக்கு. அப்போ 15 ஆயிருமா. இப்போ இதோட புறப்பரப்பு எவ்வளோன்னு தெரியணும்ல. அப்போ 6 × 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயர்னா 225. அப்போ 6 × 225னா 6,200 1,200 மிச்சம் 25 × 6 150. அப்போ 1,350. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த புறப்பரப்பில் ஏற்பட்ட அதிகரிப்பின் சதவீதம். இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்டாங்க. அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா பழைய வேல்யூ டிவைடட் பை ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ 1,350 - 600 சதவீதம் கேட்டிருக்காங்கன்னா 100. அப்போ 1,350ல் 60 போச்சுன்னா 750 டிவைடட் 750 டிவைடட் பை 600 இன்ட்டு 100. 2 சேவர் கேன்சல். இது ரெண்டையும் அடிச்சா 1 6 6 மிச்சம் 1 6 12 மிச்சம் 3 5 30. இப்போ 125. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னன்னா 125%. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 129² - 29² ஓட வேல்யூ என்னன்னு கேட்டோம். 129² - 20. இப்போ இந்த 129 ஏன்னு வச்சுக்கிறோம், இந்த 29 பின்னு வச்சுக்கிறோம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா a² - b² ஆகுமா. ஏவோட வேல்யூ 129, பியோட வேல்யூ 29. ஸோ இது a² - b². a² - b² ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு a + b இன்ட்டு a - b. இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட்னா 129 + 29 இன்ட்டு 129 - 29. 129ல் 29 போச்சுன்னா 100 இன்ட்டு இது ரெண்டையும் கூட்டினா 158. இப்போ 158 இன்ட்டு 100 எவ்வளோ இன்ட்டு 15,800. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்ன 15,800. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓர் எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூட்டுத்தொகை 4 எனில் அவ்வெண்ணின் மும்மடி மற்றும் மும்மடியின் தலைகீழியின் ஆகியவற்றின் கூட்டுத்தொகை எவ்வளவு? Sum of the number and its reciprocal is 4, then the value of cube of number and its reciprocal of cube. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓர் எண், அந்த எண்ணை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓர் எண் மற்றும் அதன் தலைகீழியின் கூட்டுத்தொகை, தலைகீழினா 1/x. இது ரெண்டையும் கூட்டினா கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னன்னா 4ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க வெண்ணின் மும்மடி, மும்மடினா x³ பிளஸ் மும்மடியின் தலைகீழி, அப்போ 1/x³ ஓட கூட்டுத்தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், x + 1/xkனா கியூப் கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னன்னா k³ - 3k. இதுதான் ஃபார்முலா. x + 1/x = k = x³ + 1/3 ஓட ஃபார்முலா என்னன்னா k³ - 3k. இங்கே கேக்கு பதிலாக 4 இருக்கா, அப்போ 4, இப்போ கேக்கு பதிலாக 4 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் அதான் நம்மளோட ஆன்சர். இப்போ 4³ - 3 × 4. 4³ எவ்வளோ 64 -3 முன்னாங்க 12. அப்போ 64ல் 12 போச்சுன்னா 52. ஸோ நம்மளோட ஆன்சர் 52. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கோணமும் அதன் மிகை நிரப்பு கோணமும் 4:5 என்ற விகிதத்தில் இருப்பின் அக்கோணம் எது? Angle and supplementary angles are ratio in 4:5, then the angle is. ஒரு
கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதான் டிகிரி. அதோட மிகை நிரப்பு கோணம்னா ஒரு நேர்கோட்டில் அமைகிற கோணம் வந்து 180. இதுல ஒரு கோணம் இருக்கு. மிகை நிரப்புனா இதுதான் அதோட மிகை நிரப்பு கோணம். இப்போ இது தீட்டானா இந்த மிகை நிரப்புன்றது எவ்வளோ இருக்குன்னா 180 மைனஸ் தீட்டாவா இருக்குமா? அதாவது ஒரு கோணத்தையும் அதோட மிகை நிரப்பு கோணத்தையும் கூட்டினா நம்மளுக்கு 180 கிடைக்கும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கோணமும் அதன் மிகை நிரப்பு கோணம் 4:5 விகிதத்துல இருக்கு. இதை வந்து நம்ம எப்படிலாம் 4x + 5xன்னு எழுதலாமா? இப்போ ஒரு கோணத்தையும் அதோட மிகை நிரப்பு கோணத்தையும் கூட்டினா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம், 180 டிகிரி கிடைக்கும்னு சொல்லியிருக்கோமா? இப்போ ஈக்குவல் டு 180 டிகிரி. ரெண்டையும் கூட்டினா 9x 180. உங்களுக்கு எக்ஸ் தான் தேவை. அப்போ 9 இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா 180 டிவைடட் பை 9 அடிச்சா 20. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20னா 20 டிகிரினா நம்மளுக்கு கோணம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது கோணம், இது மிகை நிரப்பு கோணம். கோணம் வந்து எவ்வளோ, 4x. இப்போ எக்ஸோட வேல்யூ 20 சப்ஸ்டிட் பண்ணா 4 × 20 80. ஸோ நம்மளோட கோணம் வேல்யூ என்னன்னா 80 டிகிரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். மிகை நிரப்பு கோணம் எவ்வளவா இருக்கும்? 5 × 20 100. ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். x² - 2x + y² மற்றும் x⁴ - y⁴ ஆகியவற்றை மீ பொது வகுத்தீர். ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கும் HCF கேட்டிருக்காங்க. HCF ஃபார்முலா இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஃபேக்டர்ஸா எழுதிக்கலாம். இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா a² - 2ab + b² இந்த ஃபார்மேட்ல இருக்கா? ஸோ a² - 2ab + b² ஃபார்முலா இது எப்படின்னா a - b² மாறுமா? இங்க ஏக்கு பதிலா x இருக்கு, பிக்கு பதிலா y இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா x - y² ஆகுமா? அப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இது வந்து என்ன இருக்கு, x⁴ - y⁴. நம்மளுக்கு y⁴ ஃபார்முலா தெரியாது. ஆனா இதை நம்ம எப்படி எழுதலாம்னா x² - y² இப்படி எழுதலாமா? இப்போ இது ரெண்டையும் ஸ்கொயர் இருந்தால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ x⁴ நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த 4 தான் 2 2ன்னு தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இந்த x² ஏன்னு வச்சுக்கலாம், இந்த y² பின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்? a² - b² ஆகுமா? நமக்கு ஆல்ரெடி a² - b² ஃபார்முலா தெரியும், a + b × a - b. ஸோ இப்போ இதுல வந்து ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஏ என்ன எடுத்துருக்கோம், x², b வந்து y² எடுத்துக்கோமா? அப்ப இந்த இதுல a b வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா x² + y² × x² - y². ஆமா, இப்போ நம்ம ஆல்ரெடி x - y² கண்டுபிடிச்சு வச்சுக்கோம். இது முதல் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் இப்போ எப்படி ஆயிருக்கு, x² + y² × x² - y² ஆயிருக்கா? இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து a² - b² ஃபார்மேட்ல இருக்கா? அப்போ இந்த இதை எப்படி எழுதலாம்னா x + y × x - y எழுதலாமா? இங்க x² + y² இது அப்படியே இருக்கட்டும். இங்க x - y இருக்கு, இது எப்படி எழுதலாம்னா x - y × x - y எழுதலாமா? ரெண்டையும் போட்டா x - y² கிடைக்கும். 2² 2 × 2ன்னு எழுதுவோம்ல, அந்த மாதிரி x - y² x - y × x - y எழுதியிருக்கோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா HCF கேட்டிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃபேக்டர்ஸா தனித்தனியாக பிரிச்சாச்சு. HCFனா கொடுத்துருக்கிற ரெண்டு இதுலையுமே பொதுவா இருக்கிற வேல்யூ எதுவோ அதுதான் HCF. இதுல ரெண்டுலையுமே பொதுவா இருக்கிறதுனா x - y x - y மட்டும்தான் ரெண்டுலையுமே பொதுவா இருக்கு, மற்ற எதுவுமே பொதுவா இல்லை. ஸோ அப்போ நம்மளோட HCF வேல்யூ வந்து என்ன, x - y. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ அப்போ x - y ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். தமிழ்
தமிழ் எனும் சொல் RCKKJ எனும் குறியீட்டாகவும் செயல்பட்டால் MATHS எனும் சொல்லுக்குரிய குறியீட்டாக்கம் எது? அதாவது தமிழ்ன்ற வேர்டு வந்து இந்த மாதிரி கோடட் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸ்ன்ற வேர்டு எப்படி கோடட் ஆயிருக்குன்னு கேட்டாங்க. ஸோ இப்போ இந்த தமிழ்ன்ற வேர்டுக்கும் இந்த வேர்டுக்கும் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு, என்ன மாதிரி கோடட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா அதே மாதிரி நம்ம இந்த மேக்ஸ்ன்ற வேர்டுக்கு என்ன கோடு வரும்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்க T இருக்கு, இங்க R இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 நம்பரையும் நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்ப்போம். ஸோ தமிழ் இருக்கா, தமிழ் இருக்கு, இங்க RCKJJ இந்த மாதிரி கோடட் ஆயிருக்கு. இப்போ Tக்கும் Rக்கும் என்ன பேட்டர்ன், என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்க்கலாம். T இங்க இருக்கு, R இங்க இருக்கு, 2 ஸ்தானம் -2வா. அதே மாதிரி ஏக்கும் சிக்கும் இங்க +2, இங்க -2, இங்க +2. அதே மாதிரி எம்முக்கும் கேக்கும் -2, ஐக்கும் கேக்கும் I9 இது +2. இப்போ இது +2. அதாவது இப்போ இதுல எப்படி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்னா -2 +2 -2 +2 ஆயிருக்கா. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸ் என்ன மாதிரி கோடட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க மேக்ஸ். அப்போ எம்ல இருந்து -2 போடணும். -2 எம்ல இருந்து -2 போட்டா கே, ஏல இருந்து +2னா 3C. இப்போ Tல இருந்து -2னா 6, Hல இருந்து +2 போட்டா J. அடுத்து Sல இருந்து -2 போட்டா Q. இப்போ KCRJQ தான் நம்மளோட ஆன்சர். அப்போ KCRJQ ஆப்ஷன் A is the right answer. ஆப்ஷன் A is the right answer. ABCD என்ற 5 நீர்மங்களுள் Aயின் கொதிநிலை வெப்பநிலையானது Eயின் கொதிநிலை வெப்பநிலையை விட குறைவாகவும் Bயின் வெப்பநிலை காட்டிலும் அதிகமாகவும் Bயினது Cயின் கொதி வெப்பநிலை காட்டிலும் அதிகமாகவும் Dயின் கொதிநிலை வெப்பநிலையானது Eயினை விட அதிகம் எனில் நீர்மத்தின் கொதி வெப்பநிலையில் மிக குறைவாக இருப்பது எதுன்னு கேட்கிறாங்க. அதாவது ஏயின் கொதிநிலை வெப்பநிலை EA வெப்பநிலையை விட குறைவு. அதாவது A வந்து E விட கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் Bயோட வெப்பநிலை காட்டிலும் அதிகமா இருக்கு. A வந்து E விட கம்மி, ஆனா அதே சமயத்துல Bயை விட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் B வந்து C-யை காட்டிலும் அதிகம், ஆனா B வந்து C-யை விட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ C-யை விட பெருசு. நெக்ஸ்ட் Dயின் கொதிநிலை வெப்பநிலை E-னை காட்டிலும் அதிகம், D வந்து E-யை விட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ D ஃபர்ஸ்ட், E செகண்ட், 3B, 4வது B, 5வது C. இதுல என்ன கேட்டிருக்காங்க, நீர்மத்தின் மிக குறைவாக காணப்படுகிறது. இதுலயே எது கம்மினா C தானே இருக்கிறதுலே கம்மி. ஸோ அப்போ ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தொடரின் எண்ணாம் உறுப்பு காணும் வாய்ப்பாடு AN = -1 whole power n × 1 - n + 2 power n என கொடுக்கப்பட்டுள்ளது எனில் அத்தொடரின் 5ஆம் உறுப்பு. அவங்களே எண்ணாம் உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இதுல 5வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள். அப்போ என்னன்றது 5. ஸோ எண்ணுக்கு பதிலாக 5 சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ எண்ணுக்கு பதிலாக 5 சப்ஸ்டிட் பண்ணுமா. ஸோ A⁵ = -1 5 1 - 5 + 2 power n 2/5 எண்ணுக்கு பதிலாக 5 சப்ஸ்டிட் பண்ணிருக்கு. பவர் வந்து ஒற்றை எண்ணா இருந்தா மைனஸ்ன்றது மைனஸா தான் வரும். ஏதாவது இரட்டை எண்ணா இருந்தா மைனஸ்ன்றது பிளஸ் எண்ணா ஆயிரும். 1 - 5 2/5 எவ்வளோனா 32. இப்போ இது என்னது, -4 + 32. இப்போ 32ல 4 போச்சுன்னா 28. இங்க ஒரு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா -28.
ஆன்சர் என்னன்னா -28. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆன்சர் இஸ் C -28 is the right answer. Next question. k+1, 3k மற்றும் 4k + 2 ஆகியன ஒரு கூட்டுத்தொடரில் அமைகிறது எனில் k இன் மதிப்பு. அடுத்தது 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. இது கூட்டுத்தொடரில் அமைகிறதுனால அமைஞ்சிச்சுன்னா k ஓட மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கூட்டுத்தொடரில் அமைஞ்சிச்சுன்னா ரெண்டாவது மற்றும் முதல் எண்களோட வித்தியாசமும் மூணாவது அடுத்தடுத்த எண்களோட வித்தியாசம் வந்து சேமா இருக்கும் கூட்டுத்தொடர்ல அமைஞ்சிச்சுன்னா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதே ஆப்ஷன் மெத்தட்லேயே போடலாம். இந்த வேல்யூஸ் இதில் சப்ஸ்டிட் பண்ணி கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் இருக்குல்ல, அது வந்து அடுத்தடுத்த நம்பர்கள் வந்து வித்தியாசம் வந்து சேமா இருக்கான்னு பார்க்கணும். அதாவது ரெண்டாவதுக்கும் முதல் இருக்கிற வித்தியாசமும் மூணாவதுக்கும் ரெண்டாவதுக்கு இருக்கிற வித்தியாசமும் சேமா இருந்துச்சுன்னா அதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம்னா, இப்போ இதில் கேக்கு பதிலாக ஒவ்வொரு வேல்யூம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். கேக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணால் 1, இது 0 ஆயிரும். இங்கே 0 சப்ஸ்டிட் பண்ணால் இது 0 மிச்சம், அப்போ 2 ஆயிரும். கூட்டுத்தொடர்னா இது அடுத்தடுத்த எண்களோட வித்தியாசம் சமமாக இருக்கும். அப்போ 0 - 1 - 1 ஆயிரும். அப்போ 2 - 0, அப்போ வித்தியாசம் வந்து ரெண்டுமே சேமா இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ ஆன்சர் கிடையாது. அடுத்து 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1 சப்ஸ்டிட் பண்ணால் கே வந்து என்ன ஆகும், 2 ஆயிரும். இது 3, இங்கே கேக்கு 1 போட்டால் 3k, இங்கே கேக்கு 1 போட்டால் 4, 4 + 2 6 ஆயிருமா. இப்போ 3 - 2 எவ்வளோ, 1. 6 - 3 எவ்வளோ, 3. அப்போ இங்கே வித்தியாசம் 1 வருது, இங்கே 3 வருது, ரெண்டுமே சமம் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி வராது. அடுத்து கேக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணும். 2 சப்ஸ்டிட் பண்ணால் இது வந்து 3 ஆயிரும். இது இங்கே 3 சப்ஸ்டிட் பண்ணால் 3 9, 3 9. இங்கே 3 சப்ஸ்டிட் பண்ணால் 4 12, 12 + 2 14. ஸோ 3ல் 9 போச்சுன்னா 6, 14ல் 9 போச்சுன்னா 5. ஸோ இங்கே 6 வருது, இங்கே 5 வருது, ரெண்டுமே சமம் கிடையாது. அப்போ இது கூட்டுத்தொடர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி வந்து நம்மளோட ஆன்சர் கிடையாது. நெக்ஸ்ட் 3 சப்ஸ்டிட் பண்ணுவோம். 3 சப்ஸ்டிட் பண்ணால் k + 1, 3 + 1 4. இங்கே 3 சப்ஸ்டிட் பண்ணால் 3 9. இங்கே 3 சப்ஸ்டிட் பண்ணால் 4 12, 12 சாரி இங்கே 2 சப்ஸ்டிட் பண்ணால் 4 2 8, இங்கே 10 வரும். ஓகே இங்கே இந்த சி ஆப்ஷன் வந்து எப்படி வரும்னா, கே 2 சப்ஸ்டிட் பண்ணால் 3, 3 2 6, இங்கே 4 2 8, 8 2 10. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 3, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 4. ஸோ ரெண்டு வித்தியாசமும் சமமா இல்லை. அப்போ இது வந்து ஒரு கூட்டுத்தொடர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி வந்து ஆன்சர் கிடையாது. ஸோ இப்போ இங்கே வருவோம். இந்த டி பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணோமா. இப்போ இங்கே 3 சப்ஸ்டிட் பண்ணால் 3 + 1 4. அடுத்து இங்கே கேக்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணால் 3 × 3 9. அடுத்து இங்கே கேக்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணால் 4 12, 12 + 2 14. 9க்கும் 4க்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து 5, 14க்கும் 9க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து 5. ஸோ அப்போ ரெண்டோட அடுத்தடுத்த எண்களின் வித்தியாசம் வந்து சமமா இருக்கிறதுனால இது கேக்கு வந்து 3 சப்ஸ்டிட் பண்ணும்போது தான் ஒரு கூட்டுத்தொடர் அமையுது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 3 வரும்போது 3க்கு கே சப்ஸ்டிட் பண்ணும்போது தான் கூட்டுத்தொடர் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடுபட்ட எண்ணை கண்க. 1, 3, 6, 10, கொஸ்டின் மார்க் 21, 8. ஸோ ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று விடுபட்ட எண்ணை கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த நம்பர் சீரீஸ்ல என்ன ஃபார்மெட்ல என்ன பேட்டர்ன்ல ஃபாலோ ஆயிருக்குன்னு பார்க்கணும். இப்போ 1க்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ, 2. 3க்கும் 6க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ, 3. 6க்கும் 10க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ, 4. இதுக்கு 2க்கும் தெரியல. 21க்கும் 28க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்துன்னா 7. ஸோ இங்கே பார்த்துட்டீங்கன்னா 2 3 4, இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் 5ன்னு இருந்துச்சுன்னா, இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் 6 இருந்துச்சுன்னா அடுத்து 7ன்னு வருதா. இப்போ 2 3 5 4 7 வரிசையா அடுத்தடுத்த நம்பர்களோட கூடுதலா இருக்கு. அப்போ 10ஓட 5 கூட்டினா 15 வரும். 15ஓட 6 கூட்டினா 21 வருதா. இங்கே 21. அப்போ இந்த பேட்டர்ன் கரெக்ட்.
ஸோ அப்போ இங்கே கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன வரும்னா 10 + 5 15. ஸோ இப்போ 15, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பென்சிலின் 8ல் 1 பாகம் கருமை நிறமாகவும் மீதி பகுதியில் பாதி வெள்ளை நிறமாகவும் மீதமுள்ள பகுதி 3 1/2 சென்டிமீட்டர் நீளமாகவும் இருந்தால் பென்சிலின் மொத்த நீளம். ஒரு பென்சிலை 8ல் 1 பங்கா பிரிக்கும் போது ஒரு கலர் அடிக்கிறாங்க, அதுல பாதியை வெள்ளை நிறமாகவும் மிச்சம் இருக்கிற பகுதி 3 1/2 இருக்கு, அதை நீல நிறமாகும். இதான் ஒரு பென்சிலு. இதுல 8ல் 1 பாகம் இருக்குல்ல, இதை பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க. மிச்சம் இருக்கிறதுல பாதியில வெள்ளை அடிக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற இது 3:1/2 கிடைக்குது. இது ப்ளூ அடிக்கிறாங்க. ஸோ பென்சிலோட மொத்த நீளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பென்சிலோட மொத்த நீளத்தை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த எக்ஸில் 1/8 பிளாக் கலர் அடிச்சிட்டா மிச்சம் என்ன இருக்கும்? இப்போ 1/8 மைனஸ் முழு பகுதியை 1ன்னா இதில் 1/8 போச்சுன்னா இங்கே எவ்வளோ கிடைக்குன்னா 7/8. ஸோ இப்போ இந்த 7/8 தான் பாதியில் வெள்ளை அடிக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற பாதி பகுதி 3 1/2 கிடைக்குதா? அதாவது எக்ஸ் இருக்கு, இதில் 1/2 நம்ம பிளாக் கலர் அடிச்சாச்சு. மிச்சம் இருக்கிற எவ்வளோ இருக்கும்? 7/8 இருக்கும். இது ரெண்டையுமே இந்த 2ல் பாதி 7/8 பாதினா இன்ட்டு 1/2. இது எக்ஸ், 7/8 எக்ஸ், இதுல 7/8 எக்ஸ். இந்த 7/8 எக்ஸ்ல பாதினா 1/2 இன்ட்டு 7/8 எக்ஸ். எக்ஸ் என்ன கலர் அடிக்கிறோம்? வெள்ளை பகுதி, ஒயிட் அடிக்கிறோம். ஸோ இப்போ இதுல மீதி இப்போ 7 இது பாதி போச்சுன்னா அப்ப இதுவும் பாதி தானே இருக்கும். இந்த பாதி எவ்வளவு இருக்குன்னா 3 1/2 கிடைக்குது. இதை ப்ளூ கலர் அடிக்கணும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? பென்சிலின் மொத்த நீளம் கேட்டிருக்காங்க. இது 3 1/2 எக்ஸ். இது ரெண்டுமே பாதி பாதியா இருக்கனால இது ரெண்டும் சேமா தானே இருக்கும். 7/8 எக்ஸ்ல இது பாதினா இது ரிமைனிங் பாதி. இது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா 1 தானே கிடைக்கும். இப்போ 1/2 + 1/2 எவ்வளோ? 1 தானே. பாதினா ஈக்குவல் தானே, அதுதான் போட்டுக்கும். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ 1/2 இன்ட்டு 7/8 எக்ஸ் ஈக்குவல் டு 3 1/2. இது கலப்பு பின்னமா இருக்கு. இது முழு பின்னமா இருக்குன்னா 3 2 6 6 1 7 7/2. இது 7 2 இன்ட்டு 8. 7 7 அடிச்சிடலாம், 2 2 அடிச்சிடலாம். இங்கே எக்ஸ் இருக்கு, நம்மளுக்கு தேவை எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் இங்கிட்டு வச்சுட்டு இந்த 8 இங்கிட்டு வச்சு போதுன்னா மல்டிப்ளேஷன் ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8. அப்போ பென்சிலோட நீளம் என்னன்னா 8 சென்டிமீட்டர். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர், 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு எண்ணெய் டின் 4/5 பாகம் நிறைந்திருக்கிறது. அது 6 புட்டிகள் எண்ணெயை எடுத்துவிட்டு 4 புட்டிகள் எண்ணெயை ஊற்றும் போது 3/4 பாகம் நிறைந்திருக்குது. என்னுடைய முழு கொள்ளளவிற்கு எத்தனை புட்டிகள் எண்ணெய் தேவையாகிறது? ஒரு எண்ணெய் டின் இருக்கு, இதுல 4/5 தான் நிறைஞ்சிருக்கு. இதுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 புட்டி எண்ணெயை எடுத்துடுறோம், திருப்பி 4 புட்டி எண்ணெயை சேர்க்கிறோம். சேர்க்கும் போது நம்மளுக்கு இதோட கொள்ளளவு எவ்வளவு ஆகுதுன்னா 3/4 ஆயிடுது. 4/5ன்றது 3/4 ஆயிடுது. இப்ப என்னன்னா இதை ஃபுல் பண்றதுக்கு எத்தனை எண்ணெய் புட்டி தேவைன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல மாத்தி எழுதலாம். அதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டின்னோட கொள்ளளவு தெரியாது. டின்னோட வால்யூமை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆயில் புட்டியோட கொள்ளளவை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். டின்னோட கொள்ளளவு எக்ஸ், ஆயில் புட்டியோட கொள்ளளவு ஒய். இப்ப என்ன சொல்லிருக்காங்க? எண்ணெய் டின் 4/5 பாகம் நிறைந்திருக்கிறது. 4/5 பாகம்னா மொத்தம் எக்ஸ். அப்போ 4/5 எக்ஸ்
6 புட்டி எண்ணெய் எடுத்துரும். 6 புட்டி எண்ணெய் புட்டியோட கொள்ளளவு y. அப்போ 6 புட்டி எண்ணெய் எடுக்கிறோம்னா 6y -6y. இதுல 4 புட்டி எண்ணெயை ஊத்துறோம்னா ஆட் பண்றோம். அப்போ 4y. இதனால என்ன ஆகுதுன்னா அது 3/4ன்னு ஆயிருது. எண்ணெய் டின்னு வந்து 3/4 பாகமா மாறிடுது. 3/4x. இது ரெண்டையும் கழிச்சா -6y + y. அப்போ இது வந்து என்னன்னா -2y ஆயிருமா? அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆயிரும்னா 4/5x - 2y = 3/4x ஆயிரும். x எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்துங்க, y எல்லாம் கொண்டு வந்து இது மைனஸ் இன்ட்டு பிளஸ் ஆயிரும். இந்த இது பிளஸ் இன்ட்டுனா மைனஸ் ஆயிரும். இப்போ 4/5x - 3/4x = 2y ஆயிருமா? ரெண்டுக்கும் கிராஸ் மல்டிப்ளை 5க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தா 20. அப்போ இது மேலேங்கிலே 4ஆல் மல்டிப்ளை பண்ணும், இது மேலேங்கிலே 5ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 4 16, 3 15 ப்ராக்கெட்ல x = 2y. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி x/20 ஆயிருமா? 22y. அப்போ இந்த 20 கிட்ட வச்சுன்னா மல்டிப்ளை ஆயிரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா x = 40y. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? இந்த டின்னோட கொள்ளளவை நிரப்புறதுக்கு எவ்வளோ ஆயில் புட்டி தேவைப்படும் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே எக்ஸ்ன்றது டின்னோட கொள்ளளவுன்னு எடுத்துக்கிட்டோம், ஒய்ன்றது ஆயில் புட்டியோட கொள்ளளவுன்னு எடுத்துக்கிட்டோமா? ஸோ அப்போ இந்த டின்னை நிரப்புறதுக்கு மொத்தம் 40 ஆயில் புட்டியோட கொள்ளளவுக்கு தேவைப்படும். ஸோ அப்போ நம்மளுக்கு எத்தனை தானே கேட்டிருக்காங்க. அப்போ n = 40. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னன்னா 40 இஸ் த ரைட் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். x = 40y கிடைச்சிருக்கு. எக்ஸ்ன்றது டின்னோட கொள்ளளவு, ஒய்ன்றது ஆயில் புட்டியோட கொள்ளளவு. அப்போ எண்ணெய் டின்னை நிரப்பதுக்கு 40 ஆயில் புட்டிகள் தேவைப்படும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகையை 14 பயன்களிடையே பங்கிடும் போது அதே தொகையை 18 பேரிடம் சமமாக பங்கிடும் போது கிடைப்பதை விட ஒவ்வொருவருக்கும் 80 ரூபாய் அதிகம் பெறுகிறார்கள் எனில் தொகை என்ன? ஒரே தொகை இருக்கு, இத 14 பேருக்கு பிரிக்கும் போது கிடைக்கிறது வந்து 18 பேருக்கு பிரிக்கும் போது கிடைக்கிறத விட 80 ரூபாய் அதிகமா கிடைக்கும். இப்போ ஒரு கேக் இருக்கு, இத கேக்க 2 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? 2ஆ கட் பண்ணுமா? அப்ப 1/2 1/2 ஆயிடும். இதே இந்த கேக்க 3 பேருக்கு நம்ம பிரிச்சு கொடுக்கணும்னா ஒருத்தருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1/3 1/3 1/3 கிடைக்குமா? இதே மாதிரி ஒரு கேக்க 4 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும், ஒரு ஆளுக்கு 1/4 1/4 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு தொகை இருக்கு, இத வந்து 14 பையன்களுக்கு பிரிக்கிறோம். இப்போ 14 பையனுக்கு பிரிக்கிறதா இருந்தா ஒரு பையனுக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோ? 1/14. 1/14. ஸோ அதே மாதிரி அதே தொகையை 18 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும். இது 14 பேருக்கு பிரிச்சு கொடுத்தா ஒருத்தனுக்கு கிடைக்கிற தொகை வந்து 1/14. 18 பேருக்கு பிரிச்சு கொடுக்கற போது ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோ? 18. நம்ம வேணா தொகையை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், தொகை தானே கண்டுபிடிக்க போறோம், அதனால இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து எவ்வளோனா x/14. 18 பேரா பிரிக்கும் போது ஒருத்தனுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து x/18. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 14 பேருக்கு கிடைக்கக்கூடிய தொகையானது 18 பேரா பிரிக்கும் போது கிடைக்கிறத விட 80 ரூபா அதிகம். அப்போ 14 பேர் பிரிக்கும் போது வந்து ஒருத்தனுக்கு வந்து 80 ரூபா அதிகம் கிடைக்குது. அப்போ x/18 = x/14 + 80. இதில் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா அதான் நம்மளோட ஆன்சர். ஸோ அப்போ இது என்ன பண்ணலாம்? இதை இங்கிட்டு கொண்டு வந்துடலாம், எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடும். கொண்டு வந்துட்டா x/18 - x/14 = 80. 18க்கும் 14க்கும் எல்சிஎம் எடுத்தா 2 7 9. அப்போ 63 126. அப்போ 2க்கு எல்சிஎம் எவ்வளோ? 126. அப்போ இதை வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணா 9x, இது -7x ஆயிரும் = 80. சாரி,
அப்போ 2x டிவைடட் பை 126. இது ரெண்டையும் அடிச்சா 63. நம்மளுக்கு தேவை எக்ஸ் தான். எக்ஸ் எங்கிட்ட வச்சுட்டு 63 அங்கிட்டு கொண்டு போயிருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 63 × 80. 3 24 4 மிச்சம் 2. 6 48 48 2 50. அப்போ எக்ஸோட மொத்த தொகை எவ்வளோனா 5040. 5040. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 எழுதுகோலும் 5 அழிப்பான்களும் சேர்ந்து 34 ரூபாய். மேலும் 2 எழுதுகோள்களும் 7 அழிப்பான்களும் 30 ரூபாய் எனில் ஒரு எழுதுகோலின் விலை என்ன? அதாவது ஒரு பென்சில், 3 பென்சிலு, 5 எரேசரு 34 ரூபா, 2 பென்சிலு, 7 எரேசரு 30 ரூபா. அப்போ ஒரு பென்சிலோட வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு சால்வ் பண்ணி ஏதாவது ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு அதை இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். ஸோ அப்போ இதனால இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா 3p + 5v = 34. இது 2p + 7e 30 இருக்கா? இப்போ என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு வேல்யூ கேன்சல் பண்ணணும். ஸோ இந்த p எடுத்துக்கலாம். இது ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ரெண்டாவது ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா அதாவது 3p + 5v 34, 2p + 7e 30. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 6p 10e + 78 ஆயிரும். இது 6p 7 21e 3 90 ஆயிருமா? இப்போ இது ரெண்டையும் கழிச்சா இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ். அப்போ இது 2 கேன்சல் ஆயிரும். 21ல் 10 போச்சுன்னா 11e 2. 90ல் 78 போச்சுன்னா 22. அப்போ 11e = 22. இங்கிட்ட வச்சுட்டு 11 இங்கிட்டு போச்சுன்னா ஒரு 11 11 2 11 22. அப்போ ஒரு எரேசரோட விலை எவ்வளோ? ஒரு அழிப்பானோட விலை எவ்வளோனா 2 ரூபாய். ஸோ இப்போ நம்மளுக்கு அழிப்பானோட வேல்யூ தெரிஞ்சதுனால இதை இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு பென்சிலோட விலை தெரிஞ்சிட போகுது. அப்போ 3p × 5 × 2 10 ப்ளஸ் = 34. அப்போ இந்த 10 + 10 அங்கிட்டு போச்சுன்னா -10 ஆயிரும். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா 3p = 34 - 10 = 24 ஆயிரும். நம்மளுக்கு தேவை பென்சிலோட விலை தான். அப்போ இந்த 3 இங்கிட்டு வச்சுன்னா டிவைடர்ல வந்துடும். அப்போ 24 ÷ 3 அடிச்சா 8. அப்போ ஒரு பென்சிலோட விலை எவ்வளோனா 8 ரூபாய். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொடுத்துருக்கிற கொஸ்டினை ஈக்குவேஷனை மாற்றி அந்த 2 ஈக்குவேஷன்ல சால்வ் பண்ணி பென்சிலோட விலையை கண்டுபிடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்கள் x - 1 x x + 1 எனில் செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. ஒரு செங்கோண முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அதோட சைட்ஸ் கொடுத்துருக்காங்க x + 1 x - 1 x. செங்கோண முக்கோணத்துல எப்பயுமே கர்ணம் தான் நீளமான பரப்பா இருக்கும். ஸோ இந்த இதுல 3ல எது பெரிய வேல்யூவா வர சான்ஸ் அதிகம்னா x + 1 தான் பெரிய வேல்யூ. அப்போ அதை கர்ணத்துக்கு போட்டுக்கோங்க. மிச்சத்தை அப்படியே ஏதாவது ஒரு பக்கமா போட்டுக்கோங்க. இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது நான் x - 1 எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரியாது. செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா ½ அடிப்பக்கம் × உயரம். இதுதான் அடிப்பக்கம், இதுதான் உயரம். நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சாதான் இது ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒரு செங்கோண முக்கோணத்துல பித்தாகரஸ் தியரம் போட்டா என்னன்னா கர்ணம் ஸ்கொயர் = பக்கம் ஸ்கொயர் + பக்கம் ஸ்கொயர். இதுதான் பித்தாகரஸ் தியரம். இதுல கர்ணம் என்ன x + 1. இப்போ x + 1 ஹோல் ஸ்கொயர் = ஒரு பக்கம் என்ன x - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இன்னொரு பக்கம் என்னன்னா x².
ஸோ இது ஸ்கொயர்லாம் எடுத்துருதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2x எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருந்தால் 2 இந்த எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் ஆயிரும் ப்ளஸ் 1 மைனஸ் 2x. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2x. எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தா இந்த 1 ஈக்குவல் டு இங்கிட்டு ஒரு ஒன்று கேன்சல் ஆயிரும். இங்கே 2x ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் 2x இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம்னா இந்த மைனஸ் 2x எங்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் ஆயிரும், இந்த எக்ஸ் ஸ்கொயர் எங்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா 2x ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எழுதலாமா? 2x ஸ்கொயர் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2x ஒரு எக்ஸ் ஸ்கொயருக்கு ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 2. இதை இந்த 3 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு BH வேல்யூ கிடச்சிருமா? ஆல்ரெடி செங்கோண முக்கோணத்தில் நம்ம என்ன எடுத்திருந்தோம்? இது எக்ஸ் ப்ளஸ் 1, இது எக்ஸ், இது எக்ஸ் மைனஸ் 1 எடுத்திருந்தோமா? ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணால் இது 2 ஆயிரும். இங்கே 2 மைனஸ் 1 சாரி கைஸ், ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே இருந்த ஒரு 2x மறந்துட்டேன். இந்த மைனஸ் 2x இன்ட்டு வந்தால் ப்ளஸ் 2x ஆயிரும். ஆல்ரெடி இங்கே ஒரு ப்ளஸ் 2x இருக்குது. அப்போ 2x ப்ளஸ் 2x இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு வந்தால் மைனஸ் ஆயிருமா? இங்கே ஆல்ரெடி ஒரு 2x ஸ்கொயர் இருக்குது. அப்போது ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். ஓ 2x ப்ளஸ் 2x 4x ஆயிரும். 4x இங்கே 2x ஸ்கொயரில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர். ஒரு ஸ்கொயருக்கு ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸோட வேல்யூ 4. நம்ம ஆல்ரெடி பி என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ். ஹெச் என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 4ன்ற வேலை சப்ஸ்டிட் பண்ணால் அடிப்பக்கம் எவ்வளோ ஆயிரும்னா 4. இங்கே 4 மைனஸ் 1 3 ஆயிரும். அப்போ பியோட வேல்யூ 4, ஹெச்சோட வேல்யூ 3 ஆயிருமா? ஸோ இதை பரப்பளவு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். பரப்பளவு செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஆஃப் பிஹெச்சா. ஸோ அப்போ 1/2 இன்ட்டு அடிப்பக்கம் எவ்வளோ? 4, உயரம் என்ன? 3, அடித்தா 2, 2 6. அப்போ 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 6 சதுர அலகுகள். 6 சதுர சென்டிமீட்டர். ஆப்ஷன் B is the right answer. Next question. ஒரு கனசெவ்வக பெட்டியின் அடிப்பக்கம் சதுரமாகவும் அச்சதுரத்தின் பக்கம் A சென்டிமீட்டர் ஆகவும் பெட்டியின் உயரம் B சென்டிமீட்டர் ஆகவும் இருப்பின் அதன் கன அளவு. ஒரு கனசெவ்வக பெட்டி, அதோட அடிப்பக்கம் சதுரமா இருக்கு. இதான் ஒரு கனசதுர பெட்டின்னு வச்சுக்கோம். அதோட அடிப்பக்கம் சதுரம் மாதிரி இருக்கு. இதோட பக்களவு ஏன்னு சொல்லியிருக்காங்க. பெட்டியோட உயரம் பின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்படி இருக்கும். கொஞ்சம் டிராயிங் கொஞ்சம் இதாக வரும், அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இதோட அடிப்பக்கம் ஏ, உயரம் பி. இப்போ நம்மளுக்கு இதுவும் ஏன்னா அப்ப இதுவும் ஏவா தானே இருக்கும். இப்போ எவ்வளோ கேட்டிருக்காங்க? என்ன கேட்டிருக்காங்க? இந்த கனசெவ்வக பெட்டியோட கன அளவு கேட்டிருக்காங்க. கனசெவ்வகத்தோட கன அளவு ஃபார்முலா நமக்கு தெரியும். L இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இதுல எல்ன்றது என்ன? அடிப்பக்கம் சதுரமா இருக்கனால இதோட நீளம் எல், இதோட அகலம் இதோட நீளம் ஏ,
இதோட அகலம் வந்து ஏ, ரெண்டுமே நீளமும் அகலம் ஏவா இருக்கா. அப்போ இது எல்லுக்கு பதிலாக ஏவும் பிக்கு பதிலாக ஏவும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயரம் வந்து பி, இப்போ உயரத்துக்கு பதிலாக பி சென்டிமீட்டர்ஸ், ஹெச்சுக்கு பதிலாக பி சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஏ ஸ்கொயர் பின்னு கிடைக்கும். இதுதான் அந்த கனசெவ்வகத்தோட கன அளவு. இப்போ ஏ ஸ்கொயர் பி சென்டிமீட்டர் கியூப். ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். பெட்டி ஒன்றின் விலை 2000 2500 அதிகரிக்கப்பட்டால் அதிகரிப்பின் சதவீதம். நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதிகரிப்பின் சதவீதம்னா பழைய வேல்யூ டிவைடட் பை ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 500. சதவீதம் கேட்டிருக்கனால 100. 2 சேவருக்கு 2 சேவர் கேன்சல், ஒரு சேவருக்கு ஒரு சேவர் கேன்சல், ரெண்டையும் அடிச்சா 25. அப்போ அதிகரிப்பின் சதவீதம் என்ன? 25%. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 2000 தானே 2500 அதிகமாக இருந்திருக்கு. இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. 500 2000 எவ்வளோன்னு பார்த்தா அதுதான் அதிகரிப்பின் சதவீதம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2400க்கு 5% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். அசல் கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, ஆண்டு கொடுத்துருக்காங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உடைய டிஃப்ரெண்ட் 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இருக்கிற வித்தியாசத்தோட ஃபார்முலா என்னன்னா சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். இதுதான் 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இதுல வந்து இந்த கொடுத்துருக்க வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பி வந்து எவ்வளோ? 2400. ஆர் வந்து என்ன? 5/100 ஹோல் ஸ்கொயர். ரெண்டையும் அடிச்சா 200, 20. அப்போ 2400 இன்ட்டு 1/20 இன்ட்டு 1/20 ஸ்கொயர்னா ரெண்டு கொடுக்கேன். ஒரு சேவருக்கு ஒரு சேவர் கேன்சல், இந்த ஒரு சேவருக்கு ஒரு சேவர் கேன்சல். ஓ 2 2 12 2 24, ஓ 2 2 6 2 12. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 6. 6 தான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே வித்தியாசம். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏ, பி, சி என்ற 3 மனிதர்கள் வேலையை தனித்தனியே 10, 15, 30 நாட்களில் முடிப்பார்கள். ஏயும் பியும் 3 நாட்களுக்கு சேர்ந்து வேலை பார்த்துவிட்டு ஏ விலகிட சி சேர்ந்து கொள்கிறார். மீதம் உள்ள வேலையை பியும் சியும் எத்தனை நாட்களில் முடிப்பர்? 3 பேர் தனித்தனியாக அவங்களோட திறன் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்ற திறன் கொடுத்துருக்காங்க. ஏபி 3 நாள் வேலை செய்கிறாங்க. அப்புறம் ஏ போயிடுறாரு, அப்புறம் சி ஜாயின் பண்ணுறாரு. அப்போ பியும் சியும் எத்தனை நாளில் முடிப்பாங்க கேட்டு. ஸோ ஏபிசி இவர் 10 நாளில், இவர் 5 நாளில், இவர் 30 நாளில் வேலையை முடிப்பார். அப்போ மொத்த வேலை எவ்வளோன்னு தெரியணும். அப்போ 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் 10க்கும் 5 30, 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் கிடைக்கக்கூடிய வேலை என்னன்னா 30. அப்போ மொத்த வேலை நாட்கள் எவ்வளோ? 30. மொத்த வேலை 30னா அப்போ பி ஏயோட திறன் எவ்வளவா இருக்கும்? அப்போ 30 டிவைட் பை 10 3. அப்போ ஏவோட திறன் 3, பியோட திறன் 30 டிவைட் பை 15 2. அப்போ பியோட திறன் வந்து 2, சி 30 டிவைட் பை 30 1. அப்போ சியோட திறன் வந்து 1. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏயும் பியும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க. மொத்த வேலை 30 நாள். நம்மளுக்கு ஏயும் பியும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்கன்னா இவங்க எவ்வளோ நாள் முடிச்சிருப்பாங்க? அந்த மொதல் 3 நாளில் எவ்வளோ ஒர்க்கு முடிச்சிருப்பாங்க? இப்போ ஏவோட திறன் எவ்வளோ? 3, பியோட திறன் வந்துன்னா 2. 2 சப்ஜெக்ட் பண்ணால் 3 + 2 இன்ட்டு 3. அப்போ 3 இன்ட்டு 5 15. அப்போ ஏயும் பியுமே 30 வேலையில 15 வேலையை மொதல் 3 நாள்லயே முடிச்சிட்டாங்க. அப்போ மீதமுள்ள வேலை எவ்வளோ? 30 - 15 15. இப்போ மீதமுள்ள வேலை 15. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மீதமுள்ள வேலையை பியும் சியும் சேர்ந்து செய்ய எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ பியோட திறன் எவ்வளோ? 2,
சியோட திறன் எவ்வளோ 1, ரெண்டையும் கூட்டினா 3. அப்போ 5 வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னா 5 டிவைடட் பை 3 அடிச்சா 5. அப்போ 5 நாட்கள் தேவைப்படும். பிஎஸ்சியும் சேர்ந்து மீதமுள்ள வேலையை முடிக்க 5 நாட்கள் தேவைப்படும். அப்போ ஆன்சர் வந்து என்ன? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஏபிசி 3 பேர் திறன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம மொத்த வேலையை கண்டுபிடிக்க போகிறோம். மொத்த வேலை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்களோட திறன் எவ்வளோ, எஃபிஷியன்சி எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம். எஃபிஷியன்சி வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன? ஏயும் பியும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க. இப்போ 3 நாளில் எவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஏக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி தெரியும். அது ரெண்டையும் சப்ஜெக்ட் பண்ணி 3 நாளில் அவங்க எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்கன்னா 5 ஒர்க்கு டன் முடிச்சிருப்பாங்க. மொத்தம் 30 வேலை 5 ஒர்க்கை முடிச்சுட்டா மிச்சம் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 15 ஒர்க் இருக்கும். இந்த 15 ஒர்க்கை யார் பண்ணுறா? பியும் சியும் சேர்ந்து பண்ணுறாங்க. பிசியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 3. டோட்டல் ஒர்க்கு 15 இருக்கு. அப்போது டோட்டல் ஒர்க்லேருந்து இந்த எஃபிஷியன்சியை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எத்தனை நாள் ஆகுன்றது தெரிஞ்சிடும். 5 நாட்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் 8 குறையற்ற முழு எண்களின் இடைநிலை எது? முதல் 8 குறையற்ற முழு எண்களின் இடையளவு என்ன? மீடியன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 8, 9 நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னா மைனஸ் வேல்யூ எதுவும் வரக்கூடாது. முதல் 8னா 0வையும் சேர்த்து போடும். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. இதுதான் டோட்டல் 8 நம்பரா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. முதல் 8 நம்பர் குறையற்ற முழு எண். 0வும் ஒரு முழு எண் தான், அதனால தான் இங்கே 0 சேர்த்துருக்கோம். இங்கே கவுண்ட்டு 8 இருக்கு. இதோட மீடியன் கேட்டாங்க. மீடியன்னா ஏறு வரிசையில் ஒரு நம்பர் இருக்கு, அதோட மீடியன் கேட்டாங்கன்னா எக்ஸாக்ட்லி அதோட நடுவில் இருக்கிற நம்பரோட சராசரி தான் அதோட மீடியன். இங்கிட்ட 3 நம்பர், இங்கிட்ட 3 நம்பர், நடுவில் இருக்கிற நம்பர் என்ன? 3, 4. அப்போ 3 + 4 டிவைடட் பை 2. இப்போ 7/2. இப்போ ஆன்சர் எதுனா 3.5. ஸோ இப்போ ஆன்சர் 3.5. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் எவை சமமானவை? 6400 கிலோமீட்டர் மற்றும் 6.4 10⁸8 சென்டிமீட்டர், 2 × 10⁴ சென்டிமீட்டர் மற்றும் 2 × 10. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் எது எது சமமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா எடுத்து ஈக்குவேட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன? இங்கே கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர். அடுத்து 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். இப்போ இந்த 1000 மீட்டர் எப்படி எழுதலாம்னா 10⁻3 எழுதலாமா? 10⁻3 மீட்டர். இங்கே 100 சென்டிமீட்டர் எப்படி எழுதலாம்? 10⁻² மீட்டர் எழுதலாம். அப்போ 1 கிலோமீட்டர் = எத்தனை சென்டிமீட்டர் கேட்டா, 1 கிலோமீட்டர்னா 10⁻3 மீட்டரு இன்ட்டு 1 மீட்டர்னா 10⁻² சென்டிமீட்டரா? அப்போ 10⁻3 மீட்டர்னா 10 × 10⁻2 சென்டிமீட்டர். ரெண்டையும் கூட்டினா 2 மல்டிப்ளேஷன் இருந்தால் அடுக்குகளை கூட்டணும். 3 + 2 5. அப்போ 10⁻5 சென்டிமீட்டர். இப்போ 1 கிலோமீட்டர் = 10⁻5 சென்டிமீட்டர். என்ன சொல்லியிருக்காங்க? 6400 கிலோமீட்டர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6400 கிலோமீட்டர் எவ்வளோ? 6400 × 10⁻5 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா, இது 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டு இதை 6.4 × 10⁻3 எழுதலாமா? இந்த 6400 தான் 6.4 × 10⁻3. 10⁻3னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6.4 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6400 கிடைச்சிடும். இதே தான் இதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம், × 10⁻5 சென்டிமீட்டர். ஸோ இங்கே கீழே அடிமான சமமாக இருந்து மல்டிப்ளேஷன் இருந்தால்
அடுக்குகளை கூட்டணும். அப்போ 6.4 இன்ட்டு 10 பவர் 8 சென்டிமீட்டர். அப்போ 6400 கிலோமீட்டர்ன்றது 6.4 10 பவர் 8 சென்டிமீட்டர். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். எது சமமான விதனை கேட்காங்க? இப்போ ஆப்ஷன் ஏவே சமமா இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. இருந்தாலும் நம்ம அடுத்த வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். அப்போ 10 மில்லிமீட்டர். அப்போ இங்கே 2 இன்ட்டு 10 பவர் 4 சென்டிமீட்டர் ஈக்குவல் டுனா 2 இன்ட்டு 10 பவர் 4 இன்ட்டு 10 மில்லிமீட்டர். அடுக்குகள் சமமாக இருந்துச்சு, அடிமான சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டணும்னு சொல்லியிருக்கேன்னா இங்கே 1 இருக்குன்னு வச்சுக்கோம். 2 இன்ட்டு 4 + 1 5 10 பவர் 5 மில்லிமீட்டர். அப்போது இங்கே 2 இன்ட்டு 10 பவர் 4 சென்டிமீட்டர்ன்றது மில்லிமீட்டருக்காக மாற்றினா 2 இன்ட்டு 10 பவர் 5ன்னு கிடைக்கும். ஆனால் இங்கே 10 பவர் 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது ரெண்டும் சமம் இல்லை. ஆப்ஷன் பி இஸ் நாட் ரைட் ஆன்சர். அடுத்து ஆப்ஷன் சி. இங்கே மீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் சொன்னோமா. 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 10 மில்லிமீட்டர். அப்போ 10 பவர் 3 மில்லிமீட்டர். நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 மீட்டர் வந்து 10 பவர் 3 மில்லிமீட்டர். அப்போ 800 மீட்டர் எவ்வளோ? 800 மீட்டர்னா 800 இன்ட்டு 10 பவர் 3 மில்லிமீட்டர். இந்த 800 எப்படி எழுதலாம்னா 8 இன்ட்டு 10 ஸ்கொயர் இன்ட்டு 10 பவர் 3 எழுதலாம். ஸோ அப்போ இந்த 800 எப்படி ஆகும்னா 8 இன்ட்டு 10 பவர் 5 மில்லிமீட்டர்னு ஆகுமா. ஆனால் இங்கே பார்த்துட்டிங்கன்னா 80 இன்ட்டு 10 ஸ்கொயர். ஸோ இது நம்ம 80ன்னு மாதிரி எழுதுறதுனால 80 இன்ட்டு 10 பவர் 4 மில்லிமீட்டர் எழுதலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 80 இன்ட்டு 10 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ 80 இன்ட்டு 10 பவர் 4. அப்போ ஆப்ஷன் பி இஸ் நாட் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 10 பவர் மைக்ரோமீட்டர். 1 மைக்ரோமீட்டர் 1 மைக்ரோனா 10 பவர் -6 மீட்டர். 1 மைக்ரோமீட்டர் ஈக்குவல் டு 10 பவர் -6 மீட்டர். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டரு இன்ட்டு 10 மில்லிமீட்டர். அப்போ 10 பவர் 3 மில்லிமீட்டர் 1 மீட்டர் ஈக்குவல். இப்போ 1 மைக்ரோன் மீட்டர்னா 10 பவர் -6 இன்ட்டு 10 பவர் 3. அடுக்குகள் சமமாக அடிமான சமம் வந்தால் அடுக்குகளை கூட்டம்னு சொல்லியிருக்கான். பாரில் 3 போச்சுன்னா -3 மில்லிமீட்டர். ஸோ இப்போ இதுவும் ஈக்குவலாக இல்லை. அப்போ ஆப்ஷன் டியும் வராது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.